2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெரிய எண் ஏன்னு எடுத்துப்போம், சிறிய எண் வந்து பின்னு எடுத்துப்போம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். அப்போது வர்க்கங்களின் வித்தியாசம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 45 கொடுத்துருக்காங்க. சிறிய எண்ணின் வர்க்கம் இந்த பி ஸ்கொயர் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். பெரிய எண் வந்து நாம் என்ன எடுத்துருக்கோம், ஏன்னு எடுத்துருமா, அப்போ 4 × A 4A. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம், இது வந்து 2ன்னு வச்சுப்போம். இப்போது ஈக்குவேஷன் 2வை நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி ஸ்கொயருக்கு பதிலாக 4N சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4A ஈக்குவல் டு 45. இந்த 45 இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடுமா, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4A மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 45 வரணும், மைனஸ் 45 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். அந்த மாதிரி நம்பர் பிரிக்கணும். அப்போது 9 5s are 45. இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் வந்திருக்கா, அப்போது பெரிய எண்ணுக்கு தான் மைனஸ் போடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு -4 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் -45 கிடைக்கும். அப்புறம் இது எப்படி எழுதலாம், a - 9 × a + 5 = 0ன்னு எழுதலாமா. a - 9 = 0, a + 5 = 0. இது வந்து a = 9ன்னு கிடைக்கும். இதில் வந்து a = -5ன்னு கிடைக்கும். இந்த -5 வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், அப்போ அது இல்லை. ஏவோட வேல்யூ வந்து 9. ஈக்குவேஷன் 2ல் ஏவோட வேல்யூ 9 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். b ஸ்கொயர் = 4a 4 × 9, b ஸ்கொயர் = 36 கிடைக்கும். அப்போ b யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். இந்த சம்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9 and 6.